வணக்கம் தோழிகளே, பிரபஞ்சம் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நாம் ஏன் தினமும் வாசலில் கோலம் போடணும், அதை பற்றிய முக்கியத்துவத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம வாசலில் கோலம் போடுறது அழகுக்காக தான் அப்படின்னு நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு இப்போ யாராவது வந்தாங்கன்னா முதல்ல அவங்க கண்ணுக்கு தெரியுது நம்ம வீட்டு வாசலில் உள்ள கோலம் தான். அந்த கோலம் அழகாக இருந்துச்சுன்னா அவங்களோட மனசு ஆகா இந்த கோலம் அழகாக இருக்கே அப்படின்னு நினச்சி ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சந்தோஷ மனநிலையோடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதனால தாங்க தினமும் வாசலில் நம்ம கோலம் போடணும். தினமும் ஒரு சின்ன கோலமாவது நம்ம வாசலில் கட்டாயம் போட்டே ஆகணும். அதனால தான் அந்த காலத்துலலாம் தினமும் வாசலில் கோலம் போட்டிருக்காங்க. இந்த கோலம் போடுற பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும்னா கட்டாயம் நீங்கள் வாசலில் கோலம் போடுங்க, போட்டே ஆகணும். இப்போ வாசலில் நம்ம ஒரு கோலம் போடணும் அப்படின்னா முதல்ல அதற்கு தண்ணியெல்லாம் தெளித்து நல்லா பெருக்கி வாசல் நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோலம் போடும். இதனால் நம்ம வீட்டையும் நல்லா தூய்மையாக வச்சுக்கிறதுக்கான ஒரு பழக்கம் நமக்குள்ளே ஏற்படும். அப்போ வீட்டையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறோம், வீட்டுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது. இது மாதிரியான பல நன்மைகள் இந்த கோலம் போடுறதுனால கிடைக்கிது. அதனால் கட்டாயம் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடணும். ஒரு கோலம் போடணும்னா நம்மளுடைய முழு கவனத்தையும் அந்த கோலத்து மேலே வச்சா தான் நம்ம போட முடியும். நம்மளுடைய சிந்தனையை வேறு எங்கேயோ வச்சுக்கிட்டு நம்ம கோலம் போடணும்னு பார்த்தோம்னா நம்மளால் கோலம் போட முடியாது. புள்ளி வச்சு அதில் எந்த கொடை எப்படி இழுக்கணும் அப்படின்ற ஒரு கவனத்தோடு போட்டால் தான் நம்ம கோலம் போட முடியும். இதனால் நமக்கு என்ன நல்ல கவனம் நமக்குள்ளே இருக்கும், நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படுத்தப்படும். இந்த நிலை தியானம் பண்ணும்போது தான் கிடைக்கும். அது கோலம் போடும்போது நமக்கு கிடைக்கிது. இதனாலே நம்ம கோலம் போடணும். இது போன்ற பல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரபஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அரிசி மாவு வச்சு நம்ம கோலம் போடணும். அப்படி போடும்போது எறும்புகள்லாம் அதை உணவாக எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு வச்சு கோலம் போடுறதுனால அது உணவு எடுத்துக்கிறதுனால நமக்கும் அது சாப்பிடுது அப்படின்ற ஒரு திருப்தி நம்ம மனசுக்கு கிடைக்கும். அந்த ஒரு பயனும் இருக்குது கோலம் போடுறதுனால. கோலத்துக்கு சிறந்த மாதம் மார்கழி மாதம்தான். அந்த மாதத்தில் நம்ம இன்னும் அதிகாலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுவோம். அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம கோலம் போடுறதுனால நம்ம உடம்புக்கு மனசுக்கு எல்லாமே புத்துணர்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த நிலையில் நம்ம கோலம் போட்டோம்னா கோலம் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த மாதத்தில் நம்ம கலர் கொடுத்து கோலத்தை அழகுபடுத்துவோம். இப்படிப்பட்ட அந்த கலர் கோலத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்குறப்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாகவும் அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போலயும் இருக்கும். இந்த வீடியோ சம்மந்தமாக எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.